பார்த்திபன் சொன்னார் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டிராஃபிக், ஒரு பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் சொன்னீங்க, ஒரு பக்கம் இல்லை 2 பக்கமும் ஒன்று கோடம்பாக்கத்தில். நான் 4 பக்கம், ஏன்னா சினிமாவே ஜாமாக இருக்குது கோடம்பாக்கத்தில். அண்டு வேவ் அன் எக்ஸ்ட்ராடனரி. பாருங்க பார்த்திபனுக்கு பாருங்கள், நீ புதுமையாக நீ ட்ரை பண்ண உனக்கு எவ்வளோனா சோதனை கொடுப்போம் அவங்களுக்கு கொடுப்போன்னு. அவர் நான் திருப்பி சோதனை கொடுக்குறேன்ட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கார் அவரும். ஐ நோ ஹிம் ஆஸ் மூர்த்தி பிஃபோர் he became பார்த்திபன். போஸ்ட்மேனாக நடிப்பார் தாவணி கனவுகளில். எங்கள் அப்பா ஒரு படத்தில் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பாரு, பாக்யராஜ் நல்ல ஃப்ரெண்ட் அவர், அதனால தான் நடிக்க வச்சார். இவர் பார்த்தேன். தென் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கவிதை பாடல் ஹீரோ வந்து முதல்ல பார்த்திபன் தான், அமலா பார்த்திபன் தான். பூஜைக்கு வந்தார். அப்புறம் பார்த்தாரு 4 பேரில் ஒத்தெல்லாம் சரிப்படாதுன்னு கேண்டிட்டார். யூ மேட் எ வெரி வைஸ் டிசிஷன். புதிய பாதையை தனக்கென்று அமைத்து கொண்டு இன்று வரை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புதுமை இயக்குனர் பாக்யராஜ் வந்து இவர் he had set his own goal, set his own flag, set his own path. Hats off to you பார்த்திபன். இவ்வளோ சோதனைக்கு வந்தாலும் நான் நானாக தான் இருப்பேன் என்று சொல்கிறது ரொம்ப அழகான ஒரு திறமை உங்களோட இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. யாராவது விட்டு போயிருந்தேன். சித்ரான வரலாறு நடமாடும் வரலாறு சித்ரா அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு அவர். நான் குழந்தையா இருக்கலையும் பார்த்துருக்காரு. எனக்கு வயசாச்சு, அவர் அப்படியே இருக்காரு. ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் whom I'm seeing after a long time. இவர் கொஞ்சம் அண்ணன் தாடி வளர்த்துருக்காரு. கேமரா லென்ஸ் முன்னாடி வந்து மறைக்குது. நான் இவர் வந்து தாடி இல்லாததுலேயும் பார்த்துருக்கேன், இல்லாத பார்த்து இருக்கும்போது பார்த்துருக்கேன், இது இல்லாத போது பார்த்துருக்கேன், இது இருக்கும்போதும் பார்த்துருக்கேன். ஸோ நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் என்ன மிச்சவங்களாம் பேசுறதுக்கு நான் இடமே இல்லாமல் பேசுகிறேன். நான் சொல்லுவேன், நான் பேசும்போது டைம் ஆச்சுன்னா வாட்சை காட்டுவேன், நான் பேசும்போது கேலண்டரை காட்டுவாங்க.